சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை ராயபுரம் GA ரோட்டில் அரசு மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது. இப்பகுதியில் 5 பள்ளிகளும் வழிபாட்டு தளங்களும் உள்ளதால் அக்கடையில் மது அருந்துபவர்கள் போதை தலைக்கேறியதும் அவ்வழியாக செல்லும் மாணவிகளையும் பெண்களையும் கேலி கிண்டல் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள அரசு மதுபான கடையை அங்கிருந்து அகற்றக் கோரி மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் பொதுமக்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் விழிப்புணர்வு இயக்க தலைவர் நடிகர் ராஜன், பாமகவின் AK மூர்த்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். PAK பழனிசாமி மேல்நிலைப்பள்ளி 9000 மாணவர்கள் 2 பள்ளியிலும் படிக்கிறாங்க. தினமும் இந்த வீதியில குழந்தைகள் புத்தகத்தை தூக்கிட்டு போகும்போது இந்த குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறவன், தெருவில் குடிச்சிட்டு ஒண்ணுக்கு போறவன், குடிச்சிட்டு இங்க செயின் இருக்கிறவன்லாம் குழந்தைகள் சந்திக்கிற ஒரு கேவலமான நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு பக்கத்திலே இந்த 138 மதுக்கடைக்கு பக்கத்திலே 2 மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில் 3000 பேஷண்ட் தாய்மார்கள் இருக்காங்க. பிரசவ ஹாஸ்பிட்டல் அது பக்கத்தில் இருக்கு. கோயில் இருக்கு. விரைவில் இந்த மதுக்கடையை வேறு இடத்துக்கு மாற்றுங்கள் என்று தமிழரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு மாணவர்கள் 1000 பேர் கலந்து கொள்ள இருந்தார்கள். அந்த பள்ளிகளுக்கெல்லாம் சில மிரட்டல் விடுத்து மாணவர்களை கலந்து கொள்ள செய்யாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மதுக்கடை அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் இறுதியான உறுதியான முடிவு. 30 நாட்களுக்குள் மதுபான கடையை அகற்றாவிட்டால் கடைக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் என்று மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் எச்சரித்துள்ளது.